பிளக் குத்துற மாதிரி கொதிக்குது. பேர் இழுக்கிற வரைக்கும் அமைதியா தான் கையில விட்டுனா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி நீங்கள் சந்தோஷமாக? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரமடத்தீர் தாங்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரமடத்தீருக்கு போக போகிறோம். அதனால தான் இப்போ வந்து ஈவினிங் போல் காரமடத்தீருக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம தேர் இழுக்கிறதே பார்த்தது இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காரமடத்தீருக்கு போக போகிறோம். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் போகலாம். போய் அப்படியே முன்னாடியே சாமி கும்பிட்டு போயிடலாங்க. அப்படியே உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு நாம போட்டுட்டாங்களே அதுவாவே நான் வந்துட்டு இப்போ அல்வா வாங்க போகிறோம். போய் உள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டேங்க. நான் உள்ளே போயில சாமி கும்பிடல, முன்னாடியே என்ன சாமி கும்பிட்டோம். அப்படியே தேர் போன பாதையில் நடந்து அப்படியே நடந்து போயிட்டு அல்வா வாங்கிட்டு கூட்டில் மட்டும் 80 ரூபா பாக்கெல்லாம் 60 ரூபா. இது என்ன? இது மட்டும் 80 ரூபா பாக்கெல்லாம் 60 ரூபா. வண்டி மூலமாக சூப்பராக கம்பாவுக்கு பிளக் குத்துற மாதிரி பிளக்கை நீ போடணும். ஆமாம், பிளக் குத்துறக்காரன் வேண்டாவா? ஆறாம் வண்டி விட்டுது இல்லை வாங்க. இங்கெல்லாம் பாருங்க, பாலம் ஃபுல்லாகவே க்ரௌடு தாங்க. சரி, துண்டுங்க துண்டு இங்கே தான் இருக்குதுயா. துண்டக்காரன்ட்டு அம்மா பேசு பாரு. இந்த பக்கம் ஒரு வீதியில் கடையாக இருக்குது, அங்கே ஒரு வீதி கடையை முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன வாங்கியிருக்குன்னு பாரு. கண்ணாடி வாங்கியிருக்கிறோம். கண்ணாடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கேம்ஸ் தாங்க. பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்ச ஒரு வாரத்துக்கு இருக்கு. பசி போச்சு நம்மளுக்கு. ஏந்திக்குதா 100 ரூபா தான். 100 ரூபா ஏந்திக்கோணு டோக்கன் தான் வாங்குவோம். இங்கே வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வரோம்ல கொடுக்குறோங்க. கொதிக்குது. கொடுக்கவே இல்லைங்க.
பஜ்ஜி கொடுக்கலீங்க. பஜ்ஜி கொடுக்க மறந்துட்டீங்களே மக்களே. நம்ம பஜ்ஜி சாப்பிட்ற பசியே போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பஜ்ஜி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வர குட்டிங்களோட நினைச்சிட்டு மேலே இருக்கிறேன். ஆட கடவுள அவம்பர் சைலண்டா நின்றுக்கிறா. ஏஜி அலறாங்க நின்றுக்கிறா. அது கடையே இருக்கு. ஊரை முடிச்சு போயிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தேர் பாட்டம். தேர் கடைசியா குத்தி என்னமோ வாங்கிட்டு சிறப்பாக வந்துட்டு தேருக்கு. ஆனால் இதுலேயே தான் போகிறோம், இங்கேயே தான் வேலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் தேருக்கு மட்டும் வந்து பார்க்கவே இல்லை. இந்த தேர் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, சுற்றி வரதெல்லாம். அப்பா இதில் போகவே முடியாத இருக்குது. யானை கூட்டம். முன்னாடி கூட்டுறக்கு பெரிய தேர் இருக்குது. தேர் இழுக்கிற வரைக்கும் அமைதியா தான் இருக்கிறாங்க. தேர் இழுத்துட்டாங்கன்னா விடுறாங்க. ஓ பறக்க விடுறாங்க வாழைப்பழத்தை. வாழைப்பழம் தான். பின்னாடி வாழைப்பழத்தில் கூட்டுறக்கு போகிற ஆள் எத்தனை போய் தேரை பட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வெளியே குடிச்சுட்டா நீங்கள் நல்லா இருக்காது டீ. சரி ஓகேங்க, அங்கே போயிட்டு நம்ம வெளியே போய் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, மணி 8 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு வந்து அதனால் கிளம்புறோம். இந்த வீதியில் கூட கூட்டமாக மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோலம் எல்லாம் போட்டு செம்மையாக பண்ணிட்டாங்க தேர் நிறுத்துறதுக்கு. அங்கே பாருங்க, ரயில் லைட் என்னன்னா தேர் திருவிழா 2026 போட்டிருக்காங்க. பூவெல்லாம் வீசுறாங்க உள்ள. தேர் வந்து இந்த கோலத்துக்குள்ள நின்றும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி காரமடை தேர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது, சரியான கூட்டம். சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். தன்னுடைய பெருது உங்களோட எஸ்எஸ்கே தமிழ் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே. சரி ஓகேங்க, பாய்.